கடந்த 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பல கோவில்களில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பாடுவதற்கு காவல்துறை தடை விதித்ததை நம்ம பார்த்தோம். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்கள் இதை பற்றி சிந்திக்கணும், இதை பற்றி பேசணும், நம்ம எந்த நிலையில் இப்போ இருக்கிறோன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சமூக வலைதளங்களில் பரவலாக பார்க்க முடிஞ்சது, சென்னை போரூரில் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே அனுமதி இல்லை. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் தடை, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தடை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தடை, திருச்சி மாவட்டம் லால்குடியில் ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கும்பகோணம் வரை கந்தசஷ்டி கவசம் பாட முயன்ற 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேட்டுப்பாளையம் சுப்பிரமணிய சாமி கோயிலில் கந்தசஷ்டி கவசம் பாட முயன்ற பெண்கள் தடை செய்ததுனால வீதியில் உட்காந்து கந்தசஷ்டி பாராயணம் பாடியிருக்காங்க. இதெல்லாமே நம்மளுக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, இந்தியாவில் குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய அரசர் முதலாக ஜெஸ்ஸியா வரி அப்படின்னு ஒரு வரியை இந்துக்கள் மேலே திணிச்சாங்க. தொடர்ந்து அவுரங்கசீப் 17ஆம் நூற்றாண்டில் இந்துக்கள் மேலே வரியை திணிச்சு கோயிலுக்குள்ளே போய் நாம் வழிபடுறது தடை, நடமாடுறது, அதாவது இஸ்லாமியர் அல்லாத இந்துக்களுக்கு ஜெஸ்ஸியா வரின்ற வரியை தடை பிடிச்சதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் பெற்று ஒரு சுதந்திர இந்தியாவில் குடிமகனாக எல்லா உரிமைகளையும் நம்ம பெற்றிருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயில்களும் நம்மளுடைய சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர் பல அரசர்கள் நமக்காக கட்டிய கோவில். நாமெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லி இந்த கோயிலை இருக்காங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழன் கட்டியது. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டியது. குன்னக்குடி, பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம் எல்லாம் பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோவில்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 பிரிவு 25 28 வரலும் நம்மளுடைய சுதந்திரத்தை பற்றி, தனி மனித சுதந்திரத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி வழிபாட்டு இடங்கள் சட்டம் 1991 பல தெளிவான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் பல தீர்ப்புகளில் வழிபாட்டு உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் யாரோ சொல்லுவாங்க, நாம் கேட்போம் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி ஒவ்வொரு இந்துவும் இதை கேள்வி கேட்கணும், விவாதம் பண்ணணும், சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுக்கணும். இந்து கலாச்சாரம், பண்பாடு, தர்மத்தை காப்பது நம் அனைவரின் கடமை. நன்றி.